இந்த ஆதி ஆகமத்துல இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் ஆதாம் இடத்தில் மட்டும் சொன்னாரா இல்ல இருவருக்கும் சொன்னாரா? இது இன்றைக்கு அநேகருடைய கேள்வியா இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 17வது. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். 18வது. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். இந்த 3 வசனங்களையும் கவனிச்சிங்களா? முதல்ல ஆதாம் உண்டாக்கப்பட்டான். ஆதாம உண்டாக்குனதுக்கு அப்புறம் தான் தோட்டத்துக்கே வந்தான். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியும் ஜீவ விருட்சத்தின் கனியும் எங்க இருந்தது? தோட்டத்துல இருந்தது. அப்புறம் தான் முளைப்பிக்க பண்ணினார். அதுக்கப்புறம் தான் அவனை கொண்டு வந்து அங்க வச்சாரு. சரி, இந்த இடத்துல ஏவாள் எங்க உருவாக்கப்பட்டாள்? ஏவாள் உருவாக்கப்பட்டமும் இடமும் ஏதேன் தோட்டத்துல உள்ள தூரத்துல இருக்கிற ஒரு இடத்துல ஆதாம நல்ல நித்திரை அடைய வச்சு அவனுடைய விழா எலும்புல இருந்து அவனை எழுத்து உண்டாக்கி அந்த இடத்துல நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசித்து காமிக்கிறேன். இதுல 22வது வசனம் நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தான் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். தேவனாகிய கர்த்தர் வந்து அவன் இடத்துல இந்த கனியை புசிக்க வேண்டாம் சொல்லும் பொழுது ஏவாள் இன்னும் இந்த பூமியில படைக்கப்படவே இல்லை. 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதுக்கு முன்பதாக இந்த ஆதாம் ஏவாள் இடத்துல ஆதாம் தான் ஏவாள் இடத்துல சொல்லுகிறான். என்னன்னு, ஆண்டவர் வந்து இந்த மாதிரி கட்டளைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, இந்த தோட்டத்துல நம்மள உருவாக்கி இருக்கிறாரு, நம்ம எல்லாமே புசிக்கலாம், இந்த 2 கனியை மட்டும் புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு மட்டும் சொல்லாம ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ தொடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காத, புசிக்கும் நாளில் நீ சாவா, இந்த ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இவன் என்ன சொல்லியிருக்கான்? ஏவாள் கிட்ட நீ புசிக்கவும் கூடாது, அதை தொடவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் என்ன பண்ணா? அத சாத்தான் இடத்துல சொல்லும் போது என்ன பண்ணா? பாரு, ஆண்டவர் வந்து இது எங்க தேவனாகிய கர்த்தர் வந்து எங்க இடத்துல இப்படி சொன்னார். அதுல 3ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம மனுஷங்கனால அப்படிதானே, நம்ம ஒண்ணு சொல்லியிருப்போம், ஒன்னு எக்ஸ்ட்ராவா இன்னொருத்தர்கிட்ட போவோம், அவங்க கிட்ட இருந்து 2 எக்ஸ்ட்ராவா இன்னொருத்தர்கிட்ட போகும், கடைசியா அது இன்னும் லாஸ்டா யார்கிட்ட ஒரு 10 பேரை தாண்டி ஒருத்தர்கிட்ட போனா அவங்க வந்து அதுக்கு இன்னொரு புது உருவத்தை கொடுத்துருப்பாங்க. வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா ஆகிக்கிட்டே போறோம், எக்ஸ்டென்ஷன் ஆகிக்கிட்டே போகும். இதுதாங்க மனுஷங்க. தேவன் கட்டளையிட்டது ஆதாம் கிட்ட மட்டும்தான். ஆனா ஆதாம் ஏவாள் கிட்ட சொன்னது தொடவும் கூடாதுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தான். இவ போய் என்ன சொன்னா? அந்த சாத்தான் கிட்ட தொடக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொன்னாருன்னு சொன்னான். எனவே தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த குழப்பம் தீர்ந்திருக்கும் இல்லையா? தேவனாகிய கர்த்தர் சொன்னது என்ன? நீங்க இந்த கனியை புசிக்க கூடாது, புசிக்க நாளில் சாவீர்கள். எக்ஸ்ட்ராவா இவங்க சேர்த்துக்கிட்டது தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதாம் கிட்ட மட்டும் தான் சொன்னாரு, ஏவாள் கிட்ட சொல்லல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதாம உண்டாக்கின இடம் வேற, ஏவாளை உண்டாக்கின இடம் வேற. ஆகினால இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம இந்த காரியத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். எனவே தேவ பிள்ளைகளை, உங்க இடத்துல ஒரு காரியம் வரும் பொழுது நீங்கள் அதை என்ன பண்ணுங்க? உண்மையா அந்த வார்த்தைகளை அப்படியே கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க.